ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கி பார்க்க போகிறது, அதாவது சின்ஸ் அண்ட் ஃபார் இது ரெண்டையும் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐ பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 15 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ பீன் ஸ்டடிங் ஃபார் தி எக்ஸாம் சின்ஸ் 3 hours அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. இதை எப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த இன்ட்ரோவில் சொன்னோம்ல, ஐ பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 15 years அப்படிங்கிறது. அதுக்கு கரெக்ட் ஆன்சர் I have been living in Chennai for 15 years அப்படின்னு சொல்லணும். 15 years பீரியட் 2013லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ எப்படி சொல்லணும்னா, I have been living in Chennai since 2013 அப்படின்னு சொல்லணும். இதில் என்னென்னா, அந்த சின்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டைம் அதை சொல்லணும். அதாவது ஃப்ரம் விச் டைம் அப்படிங்கிறது, when அதாவது எப்போது இருந்து அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். ஃபாருங்கிறது அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த டியூரேஷன், ஹவு லாங், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரம், எத்தனை மாதம் அப்படிங்கிற மாதிரி உள்ளது சொல்லணும். ஸோ இதுதான் உள்ள டிஸ்டிங்ஷன். இப்போ பாருங்கள், சின்ஸ் 10 AM அப்படின்னு சொல்லணும். அந்த டேபிளில் பாருங்கள், அதில் கொடுத்துருக்கேன். சின்ஸ் 10 AM அதாவது 10 மணியிலேருந்து அப்படின்னு அர்த்தம். அது ஸ்டார்டிங் டைம். அது சப்போஸ் இப்போ 12 o'clock ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சின்ஸ் 10 o'clock அப்படின்னு சொல்கிறத ஃபார் சொல்லணும்னா ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லணும். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் சொல்லணும். 2 மணி நேரமாக அப்படின்னு சொல்லணும். ஃபார் 2 hours அப்படிங்கணும். சின்ஸ் 10 AM ஆர் 10 o'clock அப்படின்னு சொல்லணும். சின்ஸ் மண்டே அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ வீக், நேம் ஆஃப் அ டே ஆஃப் அ வீக். மண்டே, சின்ஸ் மண்டே, நேம் ஆஃப் த டே அதை சொல்லணும். திங்கள் கிழமையிலிருந்து அப்படின்னு சொல்லணும். அது சப்போஸ் இது 3 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேர்ஸ்டே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார் 3 days அப்படின்னு சொல்லணும். நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லணும். ஸோ 3 நாட்களாக அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி ஒரு சின்ஸ் ஜான்வரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஜான்வரி மாதத்துலேருந்து, அந்த ஜான்வரி அப்படிங்கிறது நேம் ஆஃப் த மந்த் சொல்லணும். அதாவது சின்ஸ் சொல்லும்போது நேம், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டார்டிங் டைம் ஆர் நேம் ஆஃப் த மந்த், நேம் ஆஃப் த டே அது சொல்லணும். அந்த ஃபார் சொல்லும்போது அந்த பீரியட் ஆஃப் டைம், எவ்வளவு மணி நேரமாக, எவ்வளவு நாட்களாக அப்படின்னு சொல்லணும். ஸோ சின்ஸ் ஜான்வரி அப்படிங்கிறது இப்போ ஜூன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லணும், ஃபார் 6 months அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் சொல்லணும். 6 மாதங்களாக அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சின்ஸ் 2013, சின்ஸ் 2013ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இயரை பற்றி சொல்கிறது. அதாவது நேம் ஆஃப் த இயர் சொல்லணும். அதாவது 2013ஆம் வருஷத்திலிருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணணும். சின்ஸ் 2013 அப்படின்ட்டு அந்த டைம், ஸ்டார்டிங் டைமை சொல்லணும். ஸ்டார்டிங் இயரை சொல்லணும். அதே இப்படி சொல்கிறதா, இது ஃபார் போட்டு சொல்கிறதா ஃபார் 10 years. சப்போஸ் இப்போ 10 years ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் 10 years அப்படின்னு சொல்லணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லணும். எத்தனை வருஷங்களாக, 10 வருஷங்களாக அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த சின்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருஷம் இதை சொல்லணும். இது ஃபார் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாதங்கள், எத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். மேலும் கொஞ்சம் பார்ப்போம். We'll see some example sentences. கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் சின்ஸ்க்கு, ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 10 o'clock அப்படின்னு சொல்கிறத ஃபார் சொல்கிறதா இருந்தால் ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லணும். இப்போ 12 மணி ஆகுது அப்படின்னா ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லணும். ஐ பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் சின்ஸ் மண்டே. சின்ஸ் மண்டேனா மண்டேலேருந்து நான் இந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அது தேர்ஸ்டே ஆகுது அப்படின்னா, அதாவது 3 நாள் ஆகுதுன்னா எப்படி சொல்லணும்னா, ஐ பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 3 days.
ஐ பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 3 days அப்படின்னு சொல்லணும். சின்ஸ் மண்டேங்கிறத ஃபார் 3 days அப்படின்ட்டு சொல்லணும். ஷி ஹஸ் பீன் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் சின்ஸ் ஜான்வரி. ஃப்ரெஞ்சு மொழியை அவள் வந்து ஜான்வரியிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது. ஷி ஹஸ் பீன் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் சின்ஸ் ஜான்வரி அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஃபார் சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்து சப்போஸ் இந்த ஜூன் மாதம் ஆகுது அப்படின்னா ஷி ஹஸ் பீன் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் 6 months. ஃபார் 6 months அப்படிங்கணும். சின்ஸ் ஜான்வரி ஃபார் 6 months. அதுதான் டிஸ்டிங்ஷன். We have been living in Chennai since 2013. Since 2013லேருந்து, அதாவது 2013லேருந்து நாங்கள் சென்னையில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதை வந்து ஃபார் சொல்லணுமானா we have been living in Chennai for 10 years. 10 yearsங்கிறது ஒரு டியூரேஷன், a period of time. ஆனால் சின்ஸ் 2013ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் டிஸ்டிங்ஷன். Next, we have lived in Chennai since 2013, since 2023. We have lived in Chennai. நாங்கள் சென்னையில் வாழ்ந்தோம். அதாவது 2013லேருந்து 2023 வரைக்கும். Since 2013 till 2023. Now, of course, we have moved to Bangalore. அப்படிங்கிறத ஃபார் எப்படி சொல்கிறது? We have lived in Chennai for 10 years. ஃபார் 10 years ஒர்க் பண்ணியிருக்க வாழ்ந்துட்டீங்க, அங்கே இங்கே வசிச்சிட்டிங்க. வி ஹவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 10 years. நவ் வி ஹவ் மூவ் டு பெங்களூர். இப்போ வந்து பெங்களூருக்கு போயிட்டோம் அப்படிங்கிறத சொல்லணும். நெக்ஸ்ட்டு, தே பீன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட். தே பீன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட். அவங்க இளமை பிரயாத்திலேருந்து, குழந்தை பிரயாத்திலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. தே பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப நாளாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக, ரொம்ப காலமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. தே பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு. ஃபார் அ வெரி லாங் டைம். இதில் வந்து சின்ஸ் சைல்ட்ஹுட், அதான் சைல்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் டைம். அதுக்கு பிறகு they have been preparing for the exam. They have been preparing for the exam since the beginning of the semester. ஆரம்பத்திலிருந்து they have been preparing for the exam. எக்ஸாமுக்கு வந்து தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். They have been preparing for the exam for several weeks. For several weeksங்கிறது ஒரு டியூரேஷன், a period of time. அதனால் இப்போ ஃபார் போடுறோம். Since the beginning of the semesterங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் அதிலேருந்து வர்றது அப்படின்ட்டு. இதுதான் வித்தியாசம். இப்போ சொன்னோம்ல, செவரல் ஆஃப் த சென்டென்சஸ் we have given us examples would mean ongoing action. அதாவது நடந்து கொண்டிருக்கும் ஆக்ஷனை பற்றி சொல்லக்கூடிய இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மோர் இன்ஸ்டன்ஸு நான் கொடுக்குறேன். இட் ஹஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து பெய்து கொண்டு இருக்கிறது. சின்ஸ் மார்னிங்கிறதும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் தான். சின்ஸ் 8 o'clock அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் அது மழை பெய்துக்கிட்டு இருக்குது, மழை ஸ்டாப் ஆகலை. இட் ஹஸ் பீன் ரெய்னிங். ஆன்கோயிங் ஆக்ஷனை பற்றி சொல்கிறதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபாரையும் கூட யூஸ் பண்ணலாம். இட் ஹஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 3 hours அப்படின்ட்டு. சப்போஸ் இப்போ வந்து 11 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 8 மணிலேருந்து 11 o'clock வரைக்கும் 3 hours ஆகுது. ஃபார் போட்டால் அந்த டியூரேஷன் சொல்லலாம். இட் ஹஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 3 hours அப்படின்ட்டு. ஸோ த ரெயின் ஹஸ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். இந்த இதுக்கு வந்து ரெண்டையுமே, சின்ஸையும் ஃபாரையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபாரை வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் நடக்க இருக்கும் செய்கிற பற்றி யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ஸ் யூஸ் பண்ண முடியாது. However, whereas for can be used to talk about the future, since cannot be used. Please see the following sentence. இந்த சென்டென்ஸை பாருங்கள். I will be on vacation for 2 weeks. For 2 weeksங்கிறது இன்னும் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகலை. It is yet to start. For 2 weeks, 2 வாரம் நான் வந்து வெக்கேஷனில் இருப்பேன், ஹாலிடேஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. I'll be on vacation for 2 weeksன்ட்டு. இதை வந்து சின்ஸ் போட முடியாது. ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறதுக்கு சின்ஸ் போடவே முடியாது. The vacation has not started, but it will last for the duration once it starts. It lasts for a duration of 2 weeks. So it will be on, I'll be on vacation for 2 weeks அப்படிங்கிறது சின்ஸ் போட முடியாது. I'll be on vacation since 2 weeksங்கிறது அது அபத்தமாக இருக்குது, அது கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து சின்ஸ் அண்ட் ஃபார் ஹவ் ஆல்சோ
காசல் மீனிங், அதாவது ரீசன் சொல்லக்கூடியது. லைக் பிகாஸ்னா என்னது, ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சின்ஸையும் ஃபாரையும் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து செகண்ட் மீனிங். முதல்ல வந்து டயத்தை டியூரேஷனை குறிப்பிட்டக்கூடியது தான் இது வரைக்கும் பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து காசல் ஆர் ரீசன் லைக் பிகாஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸும் சின்ஸு ஃபாரு எல்லாம் இந்த மீனிங்கில் இருக்கும். சின்ஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஐ ஸ்டேட் அட் ஹோம். மழை பெய்து கொண்டே இருப்பதால் நான் வந்து வீட்டில் இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ சின்ஸ் அப்படிங்கிறது அந்த மழை கொண்டு இருப்பதால் அப்படிங்கிறது ஒரு காரணம். அந்த காரணம் பிகாஸ்ங்கிறது மாதிரி. ஸோ ஐ ஸ்டேட் அட் ஹோம் ஃபார் இட் வாஸ் ரெய்னிங். ஃபாருங்கிறதும் ஏனென்றால் ரெயின் பண்ணுறதுனால நான் வீட்டிலே இருந்தேன் அப்படின்ட்டு. இதில் வந்து பிகாஸ்க்குள்ள மீனிங் வருது. ஸோ போத் மீன் என்னென்னா மழை பெய்ததால் வீட்டில் இருந்தேன் அப்படின்ற அர்த்தம். ஸோ இதுக்கு சின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் மீனிங். ஃபாரையும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் 3 கன்ஜங்ஷன்ஸ், இந்த கன்ஜங்ஷன் இதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ், அதாவது பிகாஸ், சின்ஸ் அண்ட் ஃபார். பிகாஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த க்ளோசஸ்ட் காசல் கன்ஜங்ஷன். க்ளோசஸ்ட் காசல் கன்ஜங்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளது. சின்ஸ் இஸ் மாடரேட் அண்ட் ஃபார் இஸ் த வீக்கஸ்ட். தோ சச் டிஃப்ரென்சஸ் ஆர் ஆஃபன் நாட் நோட்டிசபிள். இது எல்லாமே ஒரு காரணத்தை சொல்லக்கூடியதான். பிகாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது, சின்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக மீடியமாக உள்ளது, ஃபாருங்கிறது கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக உள்ளது. இருந்தாலும் அது வந்து ரொம்ப அந்த டிஸ்டிங்ஷன் வந்து ரொம்ப ஃபைனாக உள்ளது. அவ்வளோ ஒன்றும் பெரிய முக்கியம்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாம் பிகாஸ் ஹீ டென்ட் ஸ்டடி. ஹீ டென்ட் ஸ்டடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால தான் ஃபெயில் ஆகிட்டான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பிகாஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாம் பிகாஸ் ஹீ டென்ட் ஸ்டடி. ஹீ டென்ட் ஈட் லஞ்ச் சின்ஸ் ஹி வாஸ் சென்ட் ஹங்க்ரி. அவன் பசி இல்லாதனால சாப்பிடலை அப்படிங்கிற. சின்ஸுங்கிறது பிகாஸ் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வீக்கராக இருக்குது அதை விட. ஷீ அப்பாலஜைஸ்ட் ஃபார் ஷீ குடன்ட் அட்டெண்ட் த மீட்டிங். அதாவது அவளால் மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ண முடியலை, அதுக்கு அப்பாலஜி பண்ணிட்டா. அதுக்காக வேண்டி அதனால் அந்த காரணத்தினால அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் சொல்கிறோம். இப்படி பிகாஸ், சின்ஸ் அண்ட் ஃபார் ஆல்சோ கேன் பி யூஸ்ட் ஃபார் காசல் ஆர் ரீசன். ரீசன் சொல்கிறதுக்கு, ஒரு காரணம் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஸோ இன்றைக்குள்ள லெசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் லெசன். ஏன்னா இது வந்து இந்த டிஸ்டிங்ஷன் தெரியாமல் நிறைய பேர் தப்பு விடுறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த சின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டைம் அதுலேருந்து வரணும். ஃபாருங்கிறது அந்த டியூரேஷன், பீரியட் ஆஃப் டைம் வரணும். இந்த சின்ஸுக்கும் ஃபாருக்கும் பிகாஸ் அப்படிங்கிற மீனிங் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் லெசன் யூஸ்ஃபுல் டு யூ. If you found it interesting to you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.